எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பார்வை வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க தாத்தா, பாட்டி கூட தானே வளர்றாங்க. இவங்க எப்படி இருக்க போறாங்க? அப்படிதாங்க சார் இருந்துச்சு. ஆனா அவங்க, அவங்க வாழ்க்கைய வந்து பணயமா வச்சு, எங்கள வந்து சார், இந்த பொண்ணுங்க எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேங்க சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் அப்படி இருக்கேங்க சார். என் உங்க கல்யாணம் ஹஸ்பண்டும் ஆயிடுச்சு. அப்படிதான். கல்யாணம் ஆகி 2 கிட் இருக்காங்க சார். ஓகே. உங்க கல்யாணத்துக்கு அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்க சார். கல்யாணத்துக்கு வந்தாங்க சார். ஆனா என் பொண்ணுக்கு பேரு வச்சு கொடுப்போம். பேரெல்லாம் வைப்போம் இல்லைங்க சார். அதுக்கு எல்லாத்துக்கும் காது குத்துக்கு எல்லாத்துக்கும் யாரைங்க சார் முன்னாடி உட்கார வைப்போம்? அம்மா அப்பா, அப்பாவை தான் ஆமா. உட்கார வைப்போம். ஆனா நான் எல்லாத்துக்குமே தாத்தா பாட்டி தாங்க சார் உட்கார வச்சேன். அதை பத்தி அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லையா? அந்த ஃபீல் அவங்க தான் சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணல, எப்படி நான் உங்கள்ட்ட எதிர்பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஓகே. உங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி இது மாதிரி தங்கச்சி இருக்காங்க சார். அவங்க அவ வந்து ஃபுல்லாவே பாட்டி கூடயே தான் வளர்ந்தா. உங்களோட அப்பா அம்மா தான் என்னதான் பண்ணுவாங்க? அவங்க தனியா அவங்க வீட்ல வாழ்வாங்களா? சார் ஒரே காம்பவுண்டுக்குள்ள 2 வீடு, சொந்த வீடு தாங்க சார். இந்த பக்கம் அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களோட நாங்களாம் இருப்போம். அந்த பக்கம் வந்து அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரே கம்பெனி பேச்சுவார்த்தைலாம் பெருசா கிடையாது. பேச்சுவார்த்தை இருக்குங்க சார். அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். சமைச்சாங்க அப்படின்னா ஏதாச்சும் போய் சாப்பிடுவாங்க சார். சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். ஆனா அந்த பிணைப்பு வந்து Okay, இல்லைங்க சார். அம்மாங்கிற ஒரு பாசம். அம்மா அப்பா அப்படிதான் சார் இருக்கும். ஆனா தாத்தா பாட்டி இருக்கிற அந்த ஒரு தாத்தா பாட்டினாவே மனசுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வர்றது வந்து அவங்க கிட்ட வந்து எனக்கு இருந்தது இல்லைங்க சார். நீங்களும் ஒரு நாள் கேட்டது இல்லையா? இது மாதிரி நான் உனக்கு மகாதான் ஞாபகம் இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கேங்க சார். என்ன சொல்லுவாங்க அதுக்கு? என்னை ஏன் நீங்களா பெத்தீங்க அப்படின்லாம் கூட கேட்டிருக்கேன். கரெக்டான கேள்விதான். ஆனா வந்து எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்களேங்க சார். தாத்தா பாட்டியே செஞ்சுட்டாங்க. மாமாவும் ஹெல்ப் தாத்தா பாட்டி பண்ணிருக்காரு செஞ்சுட்டாங்கன்னா நீங்க செய்யாம நீங்க அபேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப வேற யாராவது செஞ்சுதானே அதுக்கு தானே தாத்தா பாட்டி சார். அவரு கேக்குறாரு எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு. என்னங்க சார் சொல்றீங்க? இப்போ உங்க வீட்டுடைய பொருளாதார பிரச்சனை செலவு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் சம்பாதிக்கிறதுல வருது? இப்போ இவங்க தாத்தா பாட்டி தாத்தா தாங்க சார். எங்களை படிக்க வச்சது அந்த நெசவு தொழில் தாங்க சார். இவங்க சம்பாதிக்கிறத தான் நீங்க இப்போவும் படிச்சீங்க. நெய்யறாங்க சார். 85 வயசுங்க சார் தாத்தாவுக்கு. இப்போவும் தறி நெய்யறாங்க. சம்பளம் வந்து 10ல. அப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து சமையல் வேலைக்கு போனாங்க. சமையல் வேலைனா என்னங்க சார் இருக்கும்? சமையல் செய்யற வேலையெல்லாம் இல்லை, எடுப்பிடி வேலை தானே இருக்கும். எச்செல்லாம் எடுத்து எங்களை காப்பாத்தினாங்க சார். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களை வந்து சின்ன வயதுலேருந்து வளர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. உங்கள் பாட்டியோட ஒரு தியாகத்தை நீங்கள் ஒரு வேர்டில் சொல்ல என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக? சார் அவங்களோட கையில் இருக்கிற அந்த சுருக்கம் சொல்லுங்க சார். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தறி பண்ணி ஆமாங்க சார். இத்தனை பேரை நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன ஒர்க் போவீங்க? எப்படி? நான் வந்து பேஷண்ட்ஸ் பார்ப்பேங்க. பேஷண்ட் பார்க்கும்போது அதில் ஒரு 15,000 அப்படிலாம் சேலரி வரும். அப்புறம் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுவரை எந்த ஒரு டொனேஷனோ யார்கிட்டயும் நான் கேட்டதோ கொண்டதோ கிடையாது. என்னுடைய ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தனிமையாக தனிச்சு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். வருமானமே இல்லாமல் எந்த ஒரு ஆம்பளோடைய இதுவும் இல்லாமல் நான் இவங்களெல்லாம் கைட் பண்ணி வந்தது ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடத்துக்கு நான் வந்தது வந்து எனக்காகவும் இல்லை, என்னோட பிள்ளைக்கு நாளைக்கு அவனுக்கு என்ன நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட கேள்வி. எல்லாருமே என்ன மாதிரி இருக்க முடியாது. உண்மைதான். இவனை நம்ம தனியாக விட்டுட்டு எப்படி போக முடியும்? அக்காங்க இருந்தாலும் அக்கா பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு நேரம் பார்ப்பாங்க, ஒரு நேரம் ஒரு சலிப்பு வரலாம். எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இப்போ நானுமே கூட இப்போ நீங்கள் பேசுனதை நான் யாரையா ஒருத்தர் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசுனதை பார்க்கும்போது நம்புவாங்க. அப்படி உங்களை மாதிரி யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக உலகத்தில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அம்மா மாதிரி சலிப்புத்தன்மை யாரும் பார்க்க முடியாது சார். எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அம்மாக்கு ஏதாவது பண்ணுன்னு நினச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ணி பார்க்கணும், இவ்வளோ தூரம் நம்மளை வந்து பொறுமையாக நல்லா வளர்த்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம இதை ஒன்று பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? மகாராணி மாதிரி இருக்கணும், மகாராணி மாதிரி பார்க்கணுன்னு. ஒரு தேசத்தை எப்படி ஒரு ராணியாக இருக்கிறாங்களோ அதை விட 100 மடங்கு எங்கள் அம்மா ராணியாக வைக்கணுன்றா என்னோடய ஆசை. ஆனால் என்னோடய சூழ்நிலை எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்னால் எதுவும் பயன்படுத்திக்க முடியல, பிரயோஜனம் பண்ணிக்க முடியல. பரவாயில்ல, உங்கள் சூழல் ஒன்று இருக்கலாம், பட் மனசு ஒன்று இருக்குல்ல. மனசில் நீங்கள் உங்கள் அம்மா ராணியாக தான் வச்சுருக்கீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? அதாவது ஒரு சீப் டாக்டர் கேட்டாங்க, இவனை வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நானும் 8 பேர் கூட பிறந்திருக்கேங்கய்யா. வேண்டான்னு ஒருத்தங்களை தள்ளும் போது யாருன்னா நேசிக்கணும் இல்லையா? அவனை நான் நேசிக்கிறேன், அதனால போங்க, இந்த மனசுக்கு அவன் நல்லா வந்துடுவான் போங்க அப்படின்னாங்க. 10 days டைம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 24 வருஷம் அவன் அந்த வார்த்தை வந்து அவனை நல்ல ஒரு இதில் கொண்டு வந்தார். கவலைப்படாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் அது கவலையே படாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை நல்லா அமையும். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் உங்களை அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
உங்களுடைய அம்மா அப்பாவை என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இப்போது அவங்க கைவிட்டதுனால தானே இப்போ இவங்களுக்கு இவ்வளோ சிரமம் வந்து இவ்வளோ பேர் பார்க்க வேண்டியிருக்கு. என்னைக்காவது உங்களுக்கு அவங்க மேலே கோவம் இல்லை அது மாதிரி வருமா? இருந்தது சார், ஒரு வாட்டி இருந்தது. ஆனால் அம்மா சொன்னாங்க, அம்மா அப்பா மேலே உனக்கு எந்த தப்பும் இல்லைப்பான்னாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்ச ஆரம்பிச்சாங்க. நீ வந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை அவனுக்கு இருக்கு. எங்க அப்பா அம்மா நான் பார்க்கணும். அவங்க விருப்பப்படுறாங்களா? இல்லைங்க சார். விருப்பப்படுறது இல்லை. இதான் ஒரு வாட்டியாக பார்த்துருக்காப்லையா? கிடையாது. எனக்கு உங்களுடைய மனசு நல்லா புரியுது. உங்களோட அப்பா அம்மா பார்க்கணுன்னு இருக்குது புரியுது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னா நீங்கள் எய்த்தாலே உட்காந்துருக்கேன் அவங்கள மட்டுமே பாருங்கள். அவங்க தான் உண்மையிலே. ஒரு விஷயம் சொல்கிறேன், உலகத்தில் பெற்றவங்களை விட்டுட்டு போகிறத விட வளர்த்தவங்களை விட்டுட்டு போகக்கூடாது. அதை கடைசி வரைக்கும் கண்ணிறந்து பாதுகாத்துக்கணும். எந்த வயசுலேருந்து வேலை பார்க்குறீங்கம்மா? 8 வயசுலேருந்து. 8 வயசுலேருந்தா? இப்போ உங்கள் வயசு என்ன? 48 வயசு சார். 8லேருந்து 48 வயசாக வேலை பார்க்க 40 வருஷம் வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு சந்தோஷங்கிறதுக்கான இடமே இல்லையே. ஒரு அந்த வயசில் விளையாட போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அது இல்லைங்க எதுவுமே. சார், அது இல்லவே இல்லை. என்னோட லைஃப்பில் சந்தோஷன்றதே கிடையாது. ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 48 வயசு வரைக்கும் நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. ஆமாம் சார். உங்களுடைய உச்சபட்ச ஆசைனா என்ன சொல்லுவீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு ஆசை எனக்கு இருந்ததே இல்லை. உங்களுக்கு ஆசை, நீங்கள் மற்றவங்கள உங்கள் பேரை இதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்குன்னு ஏதாவது பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லைங்க சார். இப்போ படத்துக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை பீச்சுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வந்து கோயில் கண்ணிக்கு போகிறதா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம்ல. அதுக்கு டைமே இல்லைங்க சார் எனக்கு. சரி, ஒரு நேரம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு உங்களுக்கு இந்த பணமும் கிடைச்சி நேரமும் கிடைக்குன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? நல்ல கைத்தொழில் நல்லா நான் எண்ணெய் காய்ச்சி சேல்ஸ் பண்ணுறேன் சார் தலைக்கு. இல்லைம்மா, அப்பயும் நீங்கள் வேலை தான் பார்ப்பேங்கிறீங்க. ஆமாம், எனக்கு வேலை தான், எனக்கு வேலை தான் தெரியுது, வேற ஒன்றும் இல்லைம்மா, தெரியல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேலை இருக்குது, புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பணம் நான் தரேன்னு வச்சுக்கோங்க, பணமும் இருக்குது, கொஞ்சம் வந்து நேரமும் இருக்குது. உங்களுக்குன்னு ஆசைக்கா நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா, படத்துக்கு போவீங்களா, இல்லை பீச்சுக்கு போவீங்களா? உங்கள் ஆசை தான் என்னன்னு கேட்குறேன். ஆசையே ஒன்றும் இல்லை சார். பசங்களாம் நல்லா பார்த்துக்கணும், வீட்டுக்காரர் நல்லா பார்த்துட்டு இப்படியே தான் போகுது சார். எனக்கு வேலைன்னு ஒன்றுமே எனக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் இல்லை. இருந்தாலும் கூட எனக்கு தோணலை சார். நீங்கள் உங்கள் பேரனுக்காக ஓடுறதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்கள் உடம்பு முக்கியம் இல்லையா? நாளைக்கு உங்கள் பேரனே நல்ல இடத்துக்கு வரான்னா அட்லீஸ்ட் அவன் நல்லா பார்த்துக்கணுன்னா அப்போ நமக்கு நல்ல உடல்நல வேணும் இல்லையா? நீங்கள் எத்தனை வருஷத்தில் உங்களுடைய ஜாபில் கொஞ்சம் செட்டில் ஆகி நீங்கள் பாட்டி நல்லா பார்த்துக்கலான்னு ஆசை பிளான் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ. டிகிரி படிக்கிறீங்களா? இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம்ஸில் அப்பா சைன் இருந்ததே கிடையாது. ஒன்று அம்மா சித்தி ஒரு தடவை வந்திருக்காங்க, பாட்டி தான் 11th ஃபார்மில் அவங்க தான் சைன் போட்டது. எங்கள் ஜென்ரேஷனில் அந்த அந்த அவங்களோட பொறுப்பை எதுவுமே பண்ணதே கிடையாது, எல்லாமே ஃபீமேல் தான் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க சொல்லுவாங்க, ஆம்பளை வர்க்கமே எனக்கு வந்து நல்லா அமையலை, நீ அது நல்லா இரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 3 வருஷம் கழிச்சு உங்கள் பாட்டி நல்லா பார்த்துன்னு நினைக்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரம் அவங்க சின்ன வயதுலேருந்து ஒவ்வொருத்தருக்காக ஓடி இன்றைக்கி உங்களுக்காக ஓடிட்டுருக்காங்க. உங்களுடைய 3rd இயர் ஃபைனல் இயர் அப்போ உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் டே வரும்ல, பட்டமளிப்பு விழா வரும் இல்லையா? அப்போது உங்கள் பாட்டியை கூப்பிட்டு போங்க, அந்த அங்கேயே உங்கள் பாட்டிக்கு போட்டு விடுங்க, அந்த கேப்பை உங்கள் பாட்டிக்கு போட்டு விடுங்க. அதுதான் வந்து நீங்கள் உங்கள் பாட்டிக்கு செய்ய வேண்டிய ஒரு அருமையான விஷயம்.